ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஹோம் யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் மருந்தாணியை அரைச்சி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே கையில் போட்டு அப்ளை பண்ணி நாங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு வந்துட்டு நிறைய இமெயில் அனுப்பி எங்கள் கமெண்ட்லேயே நிறைய பேர், அக்கா நீங்கள் வந்துட்டு மெஹந்தி யூஸ் பண்ணி கோன் யூஸ் பண்ணி எங்களுக்கு டிசைன் போட்டு காமிங்க, சிம்பிள் டிசைன் யூஸ் பண்ணி போட்டு காமிங்க, அப்புறம் நல்ல கிராண்ட் லெவலில் போட்டு காமிங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்துட்டு. இப்போ அவங்க கேட்டவங்களுக்காகவே நான் வந்து கோன் யூஸ் பண்ணி ஹேண்டில் போட்டு காமிக்க போகிறேன். அதுக்கு நான் கோன் வாங்கியிருக்கேன். நல்லா ஹை லெவல் கோனாக வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து கோமல் கோன், அது வாங்கிக்கோங்க. அதுக்கு வந்துட்டு இப்போ லெமன் தேவை. நான் ஹாஃப் லெமன் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா, முதல்ல வந்து ஹேண்ட்ல வந்து ஃபுல்லா லெமன் அப்ளை பண்ணிடுவேன். அப்ளை பண்ணிட்டு தான் நான் போடுவேன். அது போட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் நான் இடையில வந்து லெமன் ஜூஸ் வந்து அப்ளை பண்ணிப்பேன். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம கலர் நல்லா கொடுக்கும், நல்லா செவக்கும். அதுக்காக தான் நம்ம லெமன் வச்சிருக்குது. இப்போ நம்ம வந்து போடுவோம் கோன். இப்போ இன்னொருத்தவங்க ஹேண்ட்ல தான் நான் போட போறேன். நீங்க வந்து ஹேண்டை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா, இது கட் பண்றதுதான் நமக்கு டிசைன்ஸ் நிறைய வரும். இதை வந்து நீங்க பார்த்து சேஃபா ஒழுங்கா கட் பண்ணிக்கணும். இப்போ நான் சின்னதா கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஹேண்ட்ல வந்து இப்போ எந்த ஹேண்ட்ல நம்ம போடுறோமோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லெமனை வந்து அப்ளை பண்ணிடுங்க. இது எதுக்கு அப்படின்னா, அப்பதான் செவக்கும். அதுக்காகத்தான் லெமன் அப்ளை பண்றது. லெமன் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ லெமன் அப்ளை பண்ணி நான் இப்போ ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் நான் போட போறேன். எதுக்கு அப்படின்னா, நம்ம போடுறது இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்க போடலாம், ஈஸியா போட்டுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் டிசைன் போட்டாதான் பாக்குறவங்க வந்து, அதுக்காகத்தான். கோனை பொறுத்த மட்டுமே நமக்கு பிசுறு தட்டாம கிடைக்கும். அதுதான் கோனுக்குள்ள ஸ்பெஷல். இதே நம்ம மருந்தாணி போட்டா நமக்கு நினைச்ச மாதிரி டிசைன்ஸ் போட முடியாது. மருந்தாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிள் டிசைன்ஸ் தான் போட முடியும். ஆனா கோனை பொறுத்த மட்டும் நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம ஹேண்டை வந்து நம்ம கைகளை வந்து அலங்கரிச்சுக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு இது வந்து கோன்ல இருக்கு. இப்ப நானும் சிம்பிள் டிசைன்ஸ் தான் போட போறேன். பாருங்க, நான் இப்ப சிம்பிளா தான் போட்டேன்.
இதில் நிறைய மெஹந்தியில் வந்து டிசைன்ஸ் எவ்வளவோ பண்ணலாம். நான் உங்களுக்கு இனிமேல் ஒவ்வொரு வீடியோவில் வந்து டிசைன்ஸ் ஒவ்வொரு மாடலும் அப்லோட் பண்ணுறேன். இது நான் வந்து இப்போ போட்டுக்க நான் எடுத்துக்கிட்ட நிமிஷம் வந்து 7 to 8 நிமிஷம் தான். சிம்பிளான டிசைன் தான். இது வந்து பிசிறு திட்டாமல் அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், போட்டுட்டு நல்லா கையை வந்து வாஷ் பண்ணிடுங்க. அதாவது கையை வந்து நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் இந்த எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, எலுமிச்சம்பழத்தை வந்து நான் பிழிஞ்சு விடணும். நான் அப்போ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது முதல்ல நம்ம ஆற வச்சுக்கலாம். கை வந்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். இங்கே டிசைன்ஸை பாருங்கள், நல்லா இங்கே டிசைனை பாருங்க. இந்த டிசைன் இதே மாதிரியே போடுங்க, அழகா இருக்கும். காஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம காஞ்சதுக்கு அப்புறம் நான் எலுமிச்சம்பழம் அப்ளை பண்றேன், அதையும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து லெமன் அப்ளை பண்ணிடலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் லெமன் வைக்கணும் அப்படின்னு, அப்போ தான் நல்லா செவக்கும். அதனால இப்போ வந்து லெமன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, மேலாக புழிஞ்சு விடுங்க. அவ்வளோதான், மேலாக புழிஞ்சு விட்டு அந்த சாறு வந்து அந்த இதுல வந்துட்டு படணும். இது மாதிரி வைங்க. இது மாதிரி டச் பண்ணுங்க. நல்ல கலர் கொடுக்கும் லெமன். அதுக்காகத்தான் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் வைக்கணும். அது காயாம வச்சா ஃபுல்லா இதாயிரும். அப்புறம் எல்லாம் இது வந்துடும் ஃபுல்லா. இப்போ லெமனை நீங்க வந்துட்டு சக்கரை பாகு கூட மேல வந்து போடலாம், அதுவுமே நல்லா செவக்கும். இப்போ லெமன் நான் தடவுன மாதிரி சக்கரை பாகு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதை கூட தடவலாம். இப்போ ஃபுல்லா நம்ம லெமன் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது திரும்ப வந்து ஒரு 10 நிமிஷம் காயட்டும், நல்லா செவக்கும். நான் உங்களுக்கு